வணக்கம், நான் சூர்யா தங்கராஜ். குழந்தைங்கள ஹேர் கட் கூட்டிகிட்டு போகிற அம்மா அப்பாவுக்கு தாங்க தெரியும் அது எவ்வளோ ரிஸ்க்கான விஷயம்னு. ஒரு சில குழந்தைங்க தாங்க சமத்து குட்டியாக இருப்பாங்க. ஆனால் என் பையனுக்கு நானே ஹேர் கட் பண்ணுறதுனால அது கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத விஷயம் மாதிரி தான் இருக்குது எனக்கு. அப்பப்போ கொஞ்சம் நிறையாவே பொய்க்கதைகள் நான் சொல்லணும், நிறையா குட்டி பசங்களை நான் திட்டணும். இப்படி ஒரு பையன் வந்தால் அப்படி ஒரு பையன் வந்தால் நானே ஒரு கற்பனை பேர் வச்சு அவங்களெல்லாம் திட்டிக்கிட்டே ஹேர் கட் பண்ணுவேன். அப்போ நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கில்ட்டிலேயே அவன் சமத்து குட்டியாக கம்முன்னு உட்காந்துக்குவான். எங்கே இன்னும் கொஞ்சம் பெரிய பையன் ஆனதுக்கப்புறம், அம்மா உங்ககிட்ட ஹேர் கட் பண்ணுறதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் நல்லா பெரிய பார்லராக போய் நான் ஹேர் கட் பண்ண போகிறேன் அப்படின்னு என்னைக்கு சொல்கிறேனோ அது வரைக்கும் இந்த மண்டை எனக்கு தாங்க சொந்தம். அது தோண தொடாது. இதுக்கு பண்ணுறது மித்து, இதுக்கு போய் தைரியசாலியாக இருக்கணும் மித்து குழந்தைங்கன்னா. ஆனால் ஒரு துளி கூட தைரியம் இல்லை மித்து அந்த பையனுக்குலாம். ஒரு முடிவெட்டிக்கு வந்து போய் இது என்ன பண்ணிரு நம்மளைய, இது போய் என்ன பண்ணிரு நம்மளைய. அப்புறம் அவங்க அம்மா நாய்க்குட்டி போன வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரகலன்னா அவனுக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே கூட்டிகிட்டு போனாங்க. நான்லாம் வாங்கி கொடுத்தேன். ராஜேஷ் ஹேர் கட் பண்ண போறோம். மித்து அழுகவே மாட்டான், சமத்து குட்டியா இருப்பான். மித்து வந்து எல்லா குழந்தையும் எப்படி குறும் பண்ணுவாங்களா, ஆனா மித்து சமத்து குட்டியா அழகா ஹேர் கட் பண்றதுக்கு அம்மாக்கு வாய் என்ன அதை பாத்துக்கிறோமா. ஓகே டன், ஓகே. ஹேர் கட்ட யார் கட்டா மித்து? இப்ப நிறைய கவுண்டர் ஹேர் கட்ட யார் கட்டா மித்து? ஹேர் கட், ஹேர் கட். நீ என்ன யார் கட்டுங்கிறடி? கொஞ்சம் மெதுவா பண்றேன். கொஞ்சம் மெதுவா பண்றேன். ஒரே டெக்னிக்காக தான் இருக்கும். ஏன் மித்து, மித்து மாதிரிலாம் திறமசாலி பசங்க யாருமே கிடையாது. எல்லா பசங்களும் மித்து ஒரு பொறுப்பே இல்லாம ஹேர் கட் பண்ணும்போது ஒரு அழுகிறது, அகலை பண்றது, முடிய கொண்டு வாயில வைக்கிறது மித்து, கீரை உதற முடிய இப்படி யாராச்சும் பண்ணுவாங்களா? நீங்களாம் என் சமத்து குட்டியில எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லுவேன், என்னங்க உங்க குழந்தைங்க இப்படி அழுகுது, எங்க செல்லக்குட்டியை பாரு. ஆமா, நம்மளுக்கு எதுக்கு வாங்கிட்டு மித்து எனக்கு புது செல் வாங்கி கொடுத்துருவானே. என் மித்து நீ காசு சேர்த்து வச்சிருக்கீல்ல எனக்கு. மித்து சேர்த்து வச்சிருக்கீல்லடா, எனக்கு வாங்கி கொடுத்துரு. நல்ல போனை வாங்கி கொடு மித்து. இந்த வீடெல்லாம் கட்டி தரங்கிற ஒரு செல்லு வாங்கி தர மாட்டியா? அது வேற வாய், இது நார வாய். கார்ட்டூன் பாக்குறியா? டோரா வருதா? இந்த இதுல செல்லு வருதா இல்ல ஏமாத்துதா மித்து? நிஜமாலுமே இல்ல மித்து. ராஜேஷா அந்த பையன்
வந்துட்டு ஐயோ சாமி ரங்கலிங்க ஆமா நீ பாத்தியா பாடடா நீ செல்ல முடிக்க அன்னைக்கு ஆயம் வெளியே தெரிஞ்சியோ ஏமித்த உன் ஃப்ரெண்டு சத்யராஜ் என்னன்னா வீட்டை கூட்டிட்டு போயிட்டாங்க என்ன எதுவுமே தெரியல எந்த விஷயமும் எனக்கு தெரியல எனக்கு ஏய் வாயில இரும் எப்போ இப்படிதான் பண்றா வேலை கட்டம் பண்றோம் கடைக்கு நீ வர மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் சரி தட்டி விட்டு எங்க குமிக்கணும் வச்சுக்கணும் மாடி வர இல்லை அப்படியே பாரு ஏய் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடா இது ஒண்ணுமே பண்ணாது தோலை தொடாது இதுக்கு பண்றதா மித்து இதுக்கு போய் தைரியசாலியா இருக்கணும் மித்து குழந்தைகளா ஆனா ஒரு துளி கூட தைரியம் இல்லை மித்து அந்த பையனுக்கெல்லாம் ஒரு முடிவெட்டிக்கு வந்து போய் இது என்ன பண்ணிரு நம்மளைய இது போய் என்ன பண்ணிரு நம்மளைய அப்புறம் அவங்க அம்மா நாய்க்குட்டி போன வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரகலன்னா அவனுக்கு ஒண்ணு வாங்கி தர மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டே கூட்டிட்டு போனாங்க நான்லாம் வாங்கி கொடுத்தேன் ராஜேஷ் ஆனா நான்லாம் மித்துக்குட்டிக்கு நாளைக்கு என்ன வாங்கி கொடுப்பேன் மித்து என்ன வாங்கி கொடுப்பேன் அவனுக்கு தர்ஷினி தண்ணி காஞ்சிருச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்துடு நீங்க நான்லாம் சொல்லிட்டே தான் இருப்பேன் நீங்க வந்து ஒரு தடவை என் மொழி விட்ட என் பையனை வந்து பாருங்க அவன் எப்படி உட்கார்ந்துருக்கிறானே அதை பார்த்தாச்சு திருந்துங்க பொறுப்பான பையனாவே இது பார்த்துங்க முதல்ல அப்புறம் கற்பம்பூசி ஆஸ்பத்திரி நீ கொண்டு விடணும் அப்படின்னு சொன்னா அப்புறம் கொண்டு பாத்ரூம்லாம் நாடி கிடக்கு முத்துக்கெல்லாம் அந்த மாதிரி கசகசன்னு தான் பிடிக்கவே பிடிக்காது பெத்ரூம் எல்லாம் இருக்காது மித்த 4 பேரும் ஒன்னா படுக்க வச்சிருவாங்க 10 பேர் நல்ல வயனா இருந்தா எதுக்கு போக போறேன் ஆமித்து ஆமா சுத்தமாவே இருக்காது பலிக்கி இது ஆடாது பரவாயில்ல என்ன பண்றது ஹரிக்கா உனக்கா இதெல்லாம் தாங்கிக்கிறேன் அம்மா மித்து பைக்கு காக்கா பாரு கலர் கொடிக்குது ஒரு நிமிஷம் இது சொத்தப்பெல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு ஒரு பானை பையன் நான் சொன்னேன்ல மித்தி இவ்வளவு ஒரு பானை பையன் யாருக்குமே அதெல்லாம் புரியாது இங்க பாத்தியா மித்து கோழி குஞ்சு இருக்குல்ல அதுக்கு இப்படிதான் இருக்கு கொண்ட கோழி குஞ்சு மண்டையாட்டு ஆயிடுச்சு மித்து நல்லா பண்ணிடுவாங்க ஏன் மித்து கோழி குஞ்சு மாதிரி இருக்கணும் மித்து மண்டையாட்டு இருக்குமா அதான் பிடிக்குமா சரி கோழி குஞ்சு மாதிரியே பண்ணிடுவாங்க அப்ப பாரு மித்து மாதிரி ஏறுவா மித்து எப்படி இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுக்கா நீ அழகு செல்லமா இருக்கேன் இல்லையே என் தங்க பண்ணாதே தாத்தா நாளைக்கு பார்த்துட்டு என்ன சொல்வாரு சந்தோஷப்படுவாரு நான் என்ன வாங்கி கொடுப்பேன் என்ன பொம்மை கணக்கு போட்டு வச்சுக்கோ
கேட்டதெல்லாம் வாங்கி கொடு. இந்த சைடில் போடலாமா? உனக்கு ஓடுவட் அப்படியே செல்லு பாருங்க. அம்மா அப்படியே போட்டு போட்டுக்கலாம். அம்மா கையில் போட்டு போட வேண்டாம். திரும்புங்க சைடில் காட்டுங்க எப்படி இருக்குன்னு. இது சுவிட்ச் அமுத்துனா வெடிச்சிடும். அக்கா பாரு அக்கா, நாங்கள் ஹேர் கட் முடிச்சாச்சு. இனி வந்து ஹேர் செட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் காமிக்கிறோம். சொல்லிடு. அப்புறம் சந்திக்கிறோம். ஏறி உட்கார மித்துவேன். என் பேர் யாரு வேணும்னு கேப்பீங்கல்ல? என்ன வேணுமா இல்ல ஆனா வேணுமா இல்ல அம்மா வேணுமான்னு கேட்டேன். ஏன்னா அம்மா ஏன்னா டச்சு கூல் அம்மா அந்த குட்டியா சும்மா கேட்டுக்கிட்டே நான் எப்படி இருக்கு பார்த்தா அழகா பயங்கர வெடிதான். ஏன் மூஞ்சில அடிக்கிறீங்க? ஆன் பண்ணு. வேணாமா? மித்து வேண்டாம், மித்து வேண்டாம். யார் மித்து இந்த மாதிரிலாம் பண்றது? நீங்க நீங்க சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் பண்ண சொல்லி. அம்மா நீங்க தான் பண்றீங்க. விட்டு உனக்கு தெரியோடு விட்டு சரி நான் நிக்கிறேன். நமக்கு அதுக்குள்ள செக் பண்ணிடணும் போல எனக்கு. செக் பண்ணதான் என்னது என்ன செக் பண்ண சொல்லிட்டு இங்க 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 டப்பைல டப்பைல செக் பண்ணுவீங்களா ப்ளீஸ்? உங்க டப்பைல செக் பண்ணுங்க. அம்மா பேர் பர்த்டே குச்சி மண்டை மட்டும் நிக்க மாட்டேங்குது. குச்சியா? ஆமா, பின்னாடி ஐ நட்டுக்கிட்டு. குச்சி மண்டை ஆமா, நல்லா இருக்குமே சாப்பிடலாம். இந்த ஒரு வாக்கு ஒழுங்கா இருக்கிறியா? ஏண்டா டென்டிஸ்ட் அவங்க அம்மா. என் பையனை பாருங்க. இதே தலை. ஓகே இல்ல இது திரும்ப வா, இப்படி வைக்காத. இப்படி சைடில் திரும்ப. நிறுத்து, அம்மா கையை பாரு. இங்கே பாரு, இங்கே பாரு. திருப்பி பண்ணு. தலையை திருப்பிடா. கையை பண்ணிட்டு இருக்கிறான் பாரு. கீழே கும்மி. கொஞ்சம் குமிஞ்ச மாதிரி. அந்த பக்கம் ரசனிக்காவே சரிடா. அழகா ஹாப்பியான ஃபேஸ். தப்ப தெரியுதுடா. இது ஹாப்பியா? ஹேர் கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த ஹேர் கட் வச்சு ஒரு போஸ் கொடுங்க. கொடுங்க. இப்படி திரும்பி காமிங்க. இப்படி திரும்பி காமிங்க. ஓகே ஓகே. தலை கீழே குமிங்க. ரொம்ப தலை வணங்குகிறேன் ஐயா. டன் சொல்லி டன் டன். நீ முதல்ல குழந்தையா இருக்காங்க காமிக்கிறேன். இப்படி தான் போயிட்டு டன். டன் கா டன். அம்மா கும்மா கொடுக்கவே அதை கட் பண்ணி விட்ட அம்மாக்கு. ஏண்டா உமா